பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த நாள்ல நாங்கள் சமாதானத்தை குறித்து குடும்பத்துல எப்படி ஒரு சமாதானம் உண்டா, என் சரீரத்துல, என் குடும்பத்துல, என் எதிர்காலத்துல, என் வாழ்க்கையில இப்படி சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். சமாதானத்தை தேடி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தை, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். என்னுடைய சமாதானம் உலக கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல, இயேசுவின் சமாதானம். அந்த சமாதானத்தை உங்களுக்காக கல்வாரி சிலுவையில நான் வைத்திருக்கிறேன். கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி உங்களுக்கான சமாதானத்தை வைத்திருக்கிறேன். நீ சத்தியத்தை கை கொள்ளும் பொழுது, உபதேசத்தை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். அதே போல் பய பக்தியோடு இயேசுவினிடத்துல நீ பய பக்தியாய் வாழும் பொழுது உன் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும், ஒரு பெருக்கம் உண்டாகும். என்னை நோக்கி ஜெபம் பண்ணு. உன் சமாதானத்திற்காக நீ ஜெபி, உன் தேசத்துக்காக நீ ஜெபி. தேசத்தில் இருக்கிற உண்மையில் என் சமாதானம் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். விசுவாச பிள்ளைகள் எப்படிப்பட்ட சமாதானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட காரியங்கள்ல ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும். அந்த சமாதானத்தை உணரட்டும். அந்த சமாதானத்தை இயேசு கொடுத்தார் என்று சாட்சி கொடுக்கட்டும். வியாதியை நீக்கும் சமாதானம், பொருளாதார நெருக்கடியை நீக்கும் சமாதானம், அதே போல் மரண பயத்தை நீக்கும் சமாதானம், குடும்பத்தை குறித்த சமாதானம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற சமாதானம், எல்லா சமாதானமும் விசுவாச பிள்ளைகள் மேல இயேசுவின் நாமத்தினால அப்படியே பலிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அதே போல் உன் சிறையிருப்பை மாற்றுவேன். எகிப்தின் சிறையிருப்பு, பாபிலோனின் சிறையிருப்பு, அசியாவின் சிறையிருப்பு, நீ எப்படிப்பட்ட மரண இருளின் பயத்தின் சிறையிருப்பில் இருந்தாலும், அடிமைத்தனத்தின் சிறையிருப்பில் இருந்தாலும், மரண பயம் மட்டுமல்ல, வியாதியின் கொடூரம் என்னும் சிறையிருப்பில் இருந்தாலும், பொல்லாத மனிதர்களுடைய சிறையிருப்பு, பொல்லாத ஆவிகளுடைய சிறையிருப்பு, நெருக்கடி எனும் சிறையிருப்பு, அதே போல் இல்லாத சூழ்நிலை எனக்கூடிய சிறையிருப்பு, அந்த சூழ்நிலையை மாற்ற இயேசு வல்லவர். அதிலிருந்து விடுவிக்க இயேசு வல்லவர். உன் சிறையிருப்பு மாறும் என்று 2 காரியத்தை பேசியிருக்கிறேன். வாக்கு பண்ணினவர், அதை செய்ய வல்லவர். விசுவாசிங்க, நான் இயேசுவை தேடி வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில சமாதானமும் வெளிப்படும். என் வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பும் மாற்றப்படும். அதை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில உலகத்தின் சமாதானம் அல்ல, இயேசுவின் சமாதானத்தை உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு நிச்சயமாய் மாற்றப்படும். சிறையிருப்புகள் தானாய் திறக்கும். சிறையிருப்புகள் அதிர்ந்து போகும். உங்கள் சிறையிருப்பை குறித்து நீங்கள் சாட்சிகளாய் மாறப்போகும். கர்த்தர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள். வரமுடியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த சமாதானமும் சிறையிருப்பும் ஆண்டவரே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி சமாதானத்தை கொடுத்து சிறையிருப்பை மாற்றப் போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.